மார்கழி 14 இன்னைக்கு டே வந்து 4:30 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. நல்லபடியாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை, பிரபஞ்சத்துக்கு நன்றி எல்லாம் சொல்லியாச்சு. நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது நான் வந்து முருகனை வந்து ரொம்ப தீவிரமாக வழிபாடு செய்யும் போதெல்லாம் எனக்கு கஷ்டம்தான் வருது, எனக்கு வந்து நிறைய வந்து நஷ்டம்தான் ஏற்படுது, இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு சரியான பதில் என்னோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்களே வந்து முடிவு செஞ்சுக்கோங்க. நான் வந்து தீவிர முருக பக்தர்லாம் கிடையாது. நான் வந்து அப்போல்லாம் வந்து சாமியை வந்து ரொம்ப பெருசாக கும்பிட்டதும் கிடையாது. குழந்தை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இல்லையா, கோவிலுக்கு போங்கன்னு. அந்த மாதிரி நானும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கும் நாகமணி கோவிலுக்கும் தான் போயிட்டு இருந்தேன். அப்போ மகாசக்தி மாரியம்மன் கோயிலில் வந்து நவராத்திரி விழாக்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருங்க, சீக்கிரம் குழந்தை வரும்னாங்க. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் வரும். அவங்க சொல்லி அந்த மாதத்துலேயே வந்து நான் வந்து இருக்க ஆரம்பித்தேன். ரொம்ப 2 பேருமே சேர்ந்து இருந்தோம், நானும் என் வீட்டுக்காருமே. அதே மாதிரி முருகனரோட அருளாலும் நாகமணி தேவி குலதெய்வத்தோட அருளாலும் எனக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான நல்லபடியான ஒரு அறிவான குழந்தை வந்து பிறந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் வேலையும் கேட்கல, வீடும் கேட்கல. ஏன்னா நான் கேட்டது குழந்தை மட்டும்தான், அதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறனால நான் வேற எதுவுமே கேட்கல. ஆனால் குழந்தை வளர வளர அவனுடைய ஒரு நல்ல நேரத்துக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய உழைப்புக்கும் ஏற்ற மாதிரி நல்ல நல்ல பலன்கள்லாம் வந்து கிடைச்சிது. எனக்கு வேலை கிடைச்சிது. அப்புறம் வீடு கட்டணும், லோன்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிது. ஸோ இப்படியே வந்து நாங்கள் எங்கள் லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலை வந்து பர்மனெண்ட் ஆயிரும், எப்படி நம்ம லோன்லாம் அடைச்சிடலாம், நம்ம வீட்டுக்காருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அடுத்த சஷ்டி வந்து சொந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திருக்கல்யாணத்தப்போ நாங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறோம். புதுசாக அன்றைக்கி தான் அந்த கோவிலுக்கு போகிறோம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீர் வந்து எடுக்க சொல்கிறாங்க, முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஜெயம்தான் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி வந்து முருகனுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு நல்லபடியாக வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மெயில் வந்து வந்துச்சு, உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஓவர் நைட்டில் வந்து ஒரு வேலை போகுது, 4 வருஷமாக செஞ்ச வேலை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்டேன், எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே தான் நான் நினைக்கிறேன், என்னை வந்து நல்லபடியாக என் மனசை வந்து தெளிவாக வச்சிரு அப்படின்னு தான் நான் அப்பயும் வேண்டினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு, வேலை போய் 1 மாதம் கழிச்சு 2வது எனக்கு வந்து குழந்தை வந்து தங்குச்சு. ஸோ முருகன் வந்து இதுக்காக தான் நமக்கு வேலையை விட்டு தூக்கியிருக்காரு போல இருக்கு, நம்ம வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும், குழந்தைய வளர்க்கணுங்கிறதுக்காக நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நியூ இயர் அன்னைக்கு, நியூ இயர் பிறந்து ஜனவரி 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரு வந்து கலைஞ்சு போச்சு. அப்போ வந்து நான் டிஎன்சி பண்ணிவிட்டு நான் வந்து ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அழுதேன், புலம்புனேன், எல்லாமே செஞ்சேன். அப்போ தான் நான் யோசித்தேன், கடவுள் நம்ம குழந்தை வேணும்னு கேட்டோம், குழந்தை கொடுத்தாரு. கேட்காமலே வீடு வேலை எல்லாமே வந்து கொடுத்தாரு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் வந்து கடவுளை ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு இப்போ வந்து இந்த 2 விஷயத்துக்காக, வேலையும் இன்னொரு குழந்தையும் வந்து கலைஞ்சதுக்காக நம்ம வந்து கடவுளை திட்டுறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நமக்கு ஃபேவராக நடக்கும்போது கடவுளை வந்து பாராட்டிட்டு நமக்கு ஃபேவராக நடக்கலங்கும் போது கடவுளே இல்லை சோதிக்கிறாருன்னு சொல்லி திட்டுறதுல எந்த விதத்தில் நியாயம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், கடவுள் செய்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும்.